வணக்கம். டிசம்பர் 1ஆம் தேதி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஷேர் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு விரைவா பார்க்கலாங்க. டாப் கெய்னர்ஸ் மற்றும் லூசர்ஸ், நிஃப்டி செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ், கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் மற்றும் லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இருக்கிற சில ஸ்டாக்ஸும், 52 வீக் ஹை மற்றும் லோஸ் எட்டுன சில ஸ்டாக்ஸை பற்றியும் இன்றைக்கி விரைவாக பார்த்துடலாங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்குங்க. ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இன்றைக்கி நிஃப்டி மறுபடியும் 140 புள்ளிகள் அதிகம் பெற்று முந்தின க்ளோஸை விட 1.08% அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா நிஃப்டி 13,101.05, ஹை பார்த்தீங்கன்னா 13,128, லோ 12,962. இது கிட்டத்தட்ட நேற்று க்ளோஸோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்றைக்கி லோ. சரிங்க, 1 டே சார்ட்டும் 15 மினிட் சார்ட்டும் நிஃப்டி இது விரைவாக பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது 1 டே சார்ட், ஜீரோதா கைட்லேருந்து எடுத்திருக்கிறது. ஸோ இப்போ மறுபடியும் கடந்த 3 நாட்களாக நிஃப்டி திருப்பியும் மேலே போய் கொண்டிருக்குங்க. ஒரு ஃபால் இருந்தது நவம்பர் 25ஆம் தேதி, அதுக்கப்புறம் 3 நாட்களாக மேலே போகிற மாதிரி தெரியுது. இது ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸாக கூட இருக்கலாம். நவம்பர் 25ஆம் தேதி ஹை எட்டினது 13,145, அதை இன்னும் எட்டல. இன்னைக்கு ஹை 13,128. சரி, விரைவாக 15 மினிட் சார்ட்டை பார்த்துடலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 மினிட் சார்ட். இன்றைக்கி டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு நல்ல 45 டிகிரியில் மேலே போயிருக்குங்க. 15 மினிட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா கேப் அப் இருந்ததுங்க. அதில் ஒரு செல் ஆஃப் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமாக திருப்பியும் பையர்ஸ் மேலே போக ஆரம்பிச்சது. 12 மணி அளவில் ஒரு சரிவு இருந்ததுங்க, ஒரு சின்ன சரிவு தான். அதையும் பையர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சது. ஸோ நல்ல ஒரு 45 டிகிரி அப் ட்ரெண்ட் இன்றைக்கி 15 மினிட் சார்ட்டில் தெரியுது. சரிங்க, எந்த செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்றைக்கின்னு விரைவாக பார்த்துடலாங்க. ரியாலிட்டி செக்டர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரியாலிட்டி செக்டர் 3.33% அதிகரிச்சிருக்கு இன்றைக்கி. பிஎஸ்யூ பேங்க் குறிப்பாக 2.88%, ப்ரைவேட் பேங்க் 0.75% அதிகரிச்சிருக்கு. ஐடியும் ஃபார்மாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. ஐடி 1.87%, ஃபார்மா 1.74% அதிகரிச்சிருக்கு. மீடியா கம்பெனி பார்த்தீங்கன்னா 1.85% அதிகரிச்சிருக்கு. மெட்டல்ஸ் 1.65% அதிகரிச்சிருக்கு. ஆட்டோ செக்டர் 1.07% அதிகரிச்சிருக்கு. எஃப்எம்சிஜி மட்டும்தான் ரெட்டில் இருக்குது. அது ரெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க, ஃப்ளாட்டாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் நிஃப்டியில் யாருன்னு விரைவாக பார்த்துக்கலாம். கெயில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 8% அதிகரிச்சிருக்குங்க. அடுத்தது சன் ஃபார்மா 5.66%, இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்டத்தட்ட 5%, டெக் மஹிந்திரா 4%, யூபிஎல் 3.85% அதிகரிச்சிருக்கு. டெக் மஹிந்திரா 52 வீக் ஹையும் இன்றைக்கி எட்டியிருக்குங்க. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் யாருன்னு விரைவாக பார்க்கலாங்க. நெஸ்ட்லே இந்தியா கிட்டத்தட்ட 2.5% இறங்கியிருக்கு. கோட்டக் பேங்க் 1.5% இறங்கியிருக்கு. டைட்டன் 1.30 இறங்கியிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் 1%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்டத்தட்ட 1% இறங்கியிருக்கு. டைட்டன் இன்னைக்கு 52 வீக் ஹையை எட்டினதுக்கு அப்புறமாக ஒரு சரிவை சந்திச்சிருக்குங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவருடைய ஷேர்ஸோட எண்ணிக்கையை டைட்டனில் குறைத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நியூஸும் பரவி கொண்டிருக்கு. சரிங்க, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு விரைவாக பார்த்துடலாங்க. ஸ்மால் கேப் இன்றைக்கி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் 1% மேலே அதிகரிச்சிருக்கு. வக்ராஞ்சி ஐடி கம்பெனி இன்றைக்கி 13.2% அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 43.5%. கடந்த 3 நாட்களாக 35% மேலே இந்த கம்பெனி கெயின் ஆயிருக்குங்க. அவங்க ஹோல்லி யூனிட்ஸ் இருக்கிறது, சப்சிடரி கம்பெனிஸை மர்ஜ் பண்ணுறதா இருந்தது ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நியூஸு. ஸோ அது கடைசி 3 நாட்களாகவே 35% அதிகரிச்சிருக்கு வக்ராஞ்சியில். டிவி 18 ப்ராட்காஸ்ட் ரிலையன்ஸ் கம்பெனியுடையதுங்க. அவங்களும் இன்றைக்கி 6% அதிகரிச்சிருக்காங்க. லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் 31.50, அதுவும் ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் லிமிடெட் இன்றைக்கி 8.11% அதிகரிச்சிருக்கு. லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் 70, அவங்களும் ஸ்மால் கேப் தான். மற்றும் ரியாலிட்டி செக்டர்லையும் இருக்கிற ஒரு கம்பெனி. ரியாலிட்டி செக்டரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதை நம்ம பார்த்தோம். பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் இன்றைக்கி 8.25% அதிகரிச்சிருக்கு. லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் 289.35. அதே மாதிரி டிஎல்எஃப்பும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஎல்எஃப் 4.27% அதிகரிச்சிருக்கு. லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 195.
சரிங்க, கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இருக்கிற சில ஸ்டாக்ஸை பார்க்கலாங்க. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி வால்யூம் கூட 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் பண்ணி அது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்த்துடலாம். டாடா மெட்டாலிக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 16.51% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு. வால்யூம் பார்த்திங்கன்னா 585% அதிகரிச்சிருக்கு. ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் 12% ஷேர் ப்ரைஸும் 107% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. கேர் ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12% அதிகரிச்சிருக்கு. 396% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. இன்னொரு ரேட்டிங் ஏஜென்சியான இக்ராவும் இன்றைக்கி இருக்குங்க. இந்த பட்டியலில் 6% ஷேர் ப்ரைஸும் 300%க்கு மேலே வால்யூம் அதிகரிச்சிருக்கு. கார்பரண்டம் 10% ஷேர் ப்ரைஸும் 259% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் 10.45% ஷேர் ப்ரைஸும் 464% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. மஹிந்திரா லைஃப் கிட்டத்தட்ட 10% ஷேர் ப்ரைஸும் 684% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. கெயில் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ரைஸ், ஹை ப்ரைஸ் ஆகிருக்குங்க. 7.79% அதிகரிச்சிருக்கு. 300%க்கு மேலே வால்யூம் அதிகரிச்சிருக்கு. கனரா பேங்க் கிட்டத்தட்ட 6% ஷேர் ப்ரைஸும் 100%க்கு மேலே வால்யூம் அதிகரிச்சிருக்கு. சன் ஃபார்மா 5.15% ஷேர் ப்ரைஸும் 190% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. சரிங்க, லூசர்ஸ் வித் ஹை வால்யூம், அதாவது ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருக்குது, வால்யூம் அதிகரிச்சிருக்கு. வால்யூம் எப்படி அதிகரிச்சிருக்குன்னா 10 நாள் ஆவரேஜ் கூட கணக்கு போட்டு 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கல்யாணி இன்வெஸ்ட்மெண்ட் 3% ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருக்குது, 655% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. நியோஜன் கெமிக்கல்ஸ் கிட்டத்தட்ட 1% ஷேர் ப்ரைஸும் 153% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் கிட்டத்தட்ட 1% ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருக்குது, 120% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. இந்தியா நிப்பான் கிட்டத்தட்ட 0.64% இறங்கி இருக்குது ஷேர் ப்ரைஸ், 162% வால்யூம் அதிகரிச்சிருக்குங்க. சரிங்க, 52 வீக் ஐ எட்டின சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாங்க. இன்றைக்கி சிமெண்ட் கம்பெனிகள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. சிமெண்ட் கம்பெனிகளான ஏசிசி, டால்மியா பாரத், ஜேகே சிமெண்ட்ஸ், ராம்கோ சிமெண்ட்ஸ் மற்றும் ஸ்ரீ சிமெண்ட்ஸ் எல்லாமே 52 வீக் ஐ. குறிப்பாக ஜேகே சிமெண்ட்டும் ஸ்ரீ சிமெண்ட்ஸும் ஆல் டைம் ஹையை எட்டியிருக்காங்க. அப்புறம் அதானி குரூப்பை சார்ந்த அதானி என்டர்பிரைஸ், அதானி கிராஸ், அதானி போர்ட்ஸ் 52 வீக் ஹைங்க. அதானி கேஸ் மறுபடியும் ஆல் டைம் ஹையில் இருக்குது. இதை தவிர அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், டிவிஎஸ் மோட்டர்ஸ், சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ், மதர்சன் சுமி இவங்க எல்லாமே 52 வீக் ஹைங்க. ஐடி கம்பெனியான டேன்லா மற்றும் டெக் மஹிந்திரா, டேன்லா கொஞ்ச நாட்களாகவே இந்த பட்டியலை இடம் பிடித்து கொண்டே வந்து கொண்டிருக்காங்க. டாடா நிறுவனங்களான டாடா பவர், டைட்டன், டாடா கெமிக்கல்ஸ் எல்லாமே 52 வீக் ஹையை எட்டியிருக்காங்க. அப்போலோ டயர்ஸ், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸும் 52 வீக் ஹை. ஹெல்த் கேரை சார்ந்த கடிலா ஹெல்த் கேர், டிவி ஸ்லாப் இரண்டுமே 52 வீக் ஹை. செராமிக்ஸ் கம்பெனிகளான செரா, கஜாரியா செராமிக்ஸ், சொமானி செராமிக்ஸும் 52 வீக் ஹையில் இருக்காங்க. மெட்டல் கம்பெனிகளான ஹிண்டல்கோ மற்றும் ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவரும் 52 வீக் ஹையை எட்டியிருக்காங்க. சரிங்க, 52 வீக்கில் எப்போவுமே இருக்கிற 2 கம்பெனிகள் இடம் பிடிச்சிருக்காங்க, ஜம்ப் நெட்வொர்க்ஸ் மற்றும் விஷால் ஃபேப்ரிக்ஸ் லிமிடெட். சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். இதுதான் என்னுடைய பார்வைக்கு இன்றைக்கி சில விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நடந்தது. உங்கள் கவனத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தென்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.